வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஆஃப்ரிக்காவுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் முக்கியமான கண்ட்ரீஸ், முக்கியமான ரீஜன்ஸ் இதனுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது என்ன? ஒரு கண்ட்ரி அல்லது ஒரு ரீஜன் இதனுடைய ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, இதுவே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணோம், டிசைட் பண்ணோம். எப்படி இந்த நாடு மற்ற நாடுகளோட உறவை வைக்க போகுது அப்படின்றது அந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டரை டிசைட் பண்ணோம். அது இல்லாமல் அந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் அந்த கண்ட்ரிக்கோ ரீஜனுக்கோ சில ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜஸை கொடுக்கும். இந்த கான்செப்டை தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஆஃப்ரிக்கன் ரீஜனுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத நீங்கள் நோட்ஸை எடுத்து வச்சுங்க. இது ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 1 வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கும் ஜிஎஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஆப்ஷனல் பிஎஸ்ஐஆருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப்டர் ஏஷியா. இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் இதனுடைய ஏரியா, இதனுடைய பரப்பளவு அப்ராக்சிமேட்டாக 30 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி ஒரு 10 மடங்கு பெரிது. இதனுடைய பாப்புலேஷன் அப்ராக்சிமேட்டாக 1.3 பில்லியன், 130 கோடி மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. ஒன்ஸ் அகேன் இந்தியாவுடைய பாப்புலேஷனுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் இந்தியா ஆஃப்ரிக்கா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏரியாவில் ஆஃப்ரிக்கா 10 மடங்கு, ஆனால் பாப்புலேஷன் சேம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? இந்தியாவுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப்ரிக்கா மாதிரி 10 மடங்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது? ஜியோகிராஃபிக்கலாக ஆஃப்ரிக்காவுக்கு அட்வான்டேஜ். சைஸ் பெருசு, ஆனால் பாப்புலேஷன் கம்மி. அதே நேரத்தில் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. நம்ம 2 நாளுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஏஷியாவுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சென்ட்ரல் ஏஷியா இது எக்ஸாம்பிள் ஆஃப் அண்டர் எக்ஸ்ப்ளாய்டட் ரீஜன் அண்ட் அண்டர் பாப்புலேட்டட் ரீஜன். அதே மாதிரி ஆஃப்ரிக்காவும் அண்டர் எக்ஸ்ப்ளாய்டட், அண்டர் பாப்புலேட்டட். ஏன் அண்டர் பாப்புலேட்டட்னு சொல்கிறோம்? ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவாக பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. அதே போல் அண்டர் எக்ஸ்ப்ளாய்டட், ஆஃப்ரிக்காவில் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படலை. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் ப்ராப்பராக டேப் பண்ணால் இன்னும் இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போது சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா ரெண்டுக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் பாப்புலேட்டட் அண்ட் அண்டர் எக்ஸ்ப்ளாய்டட். ஒரு காலத்தில் ஆஃப்ரிக்காவை டார்க் காண்டினென்ட்னு சொன்னாங்க. காரணம் என்னென்னா ஆஃப்ரிக்காவை பெரிதளவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ரெண்டாவது, எக்கனாமிக்காக ஆஃப்ரிக்கா ரொம்ப பேக்வேர்டாக இருந்தது. இதனால் அதை ஒரு காலத்தில் டார்க் காண்டினென்ட்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் ஆஃப்ரிக்காவை காண்டினென்ட் ஆஃப் த ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் ஆஃப்ரிக்காவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். வேகமாக வளரக்கூடிய நாடுகள் ஃப்யூச்சரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கும். டெவலப்டு கண்ட்ரிஸ் ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இதெல்லாம் அதிகமாக வளர்ந்துருச்சு. ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷனல் அது ரீச் ஆயிடுச்சு. இந்தியா, சைனா, மெக்சிகோ போன்ற நாடுகள்லாம் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. ஒரு அடலசன்ட் மாதிரி இன்னும் வளரும். இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் அடல்ட் மாதிரி, ஆனால் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் சில்ட்ரன் மாதிரி இன்னும் நிறைய வளரும். அதனால தான் இந்த ஆஃப்ரிக்கன் ரீஜனை ரீஜன் ஆஃப் த ஃபியூச்சர், காண்டினென்ட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆஃப்ரிக்கா கல்ச்சுரலி வெரி ரிச் ரீஜன். ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸை ஆஃப்ரிக்காவில் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இஜிப்சியன் சிவிலைசேஷன் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். நிறைய ஏன்ஷியன் லாங்குவேஜஸை ஆஃப்ரிக்காவில் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு காப்டிக் லாங்குவேஜ். ஏன்ஷியன் ரிலீஜன்ஸையும் நம்ம ஆஃப்ரிக்காவில் பார்க்க முடியும். ஆஃப்ரிக்காவை அன்ஃபார்ச்சுனேட் நிறைய பேர் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தப்பு. இந்தியா, சைனா போலவே கல்ச்சரலி ரிச் ரீஜன் ஆஃப்ரிக்காவை நம்ம மதிக்கணும். அது இல்லாமல் ஆஃப்ரிக்கா ஒரு மல்டி எத்னிக் ரீஜன். பல கலாச்சாரங்களை, பல இனங்களை சேர்ந்த மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. அரப் பீப்புள் அங்கே இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஏஷியன்ஸ் இருக்காங்க, இண்டிஜினஸ் பிளாக் பீப்புள் இருக்காங்க, ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அது இல்லாமல் மாடர்ன் பீரியடில் நிறைய யூரோப்பியன்ஸ் ஆஃப்ரிக்காவில் செட்டில் ஆனாங்க. ஆஃப்ரிக்காவில் மெயினாக யூரோப்பியன்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா சதர்ன் பார்ட்டில் இருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த கிளைமேட் தான் உங்களுக்கு அதிகமாக சூட்டபுளாக இருக்கும். உதாரணத்துக்கு ஜிம்பாப்வே, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளில் அதிகமாக இருப்பாங்க. அது இல்லாமல் த சதர்ன் ரீஜன்
ஆஃப் ஆஃப்ரிக்கா எக்கனாமிக் ட்ரேடுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதனால் யூரோப்பியன்ஸ் அதிகமாக நீங்கள் சதர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் பார்க்க முடியும். அராபிக் பீப்புளை நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் பார்க்க முடியும். டுனிஷியா, மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, சூடான், எஜிப்த் இதெல்லாம் அராபிக் கண்ட்ரீஸ் இன் ஆஃப்ரிக்கா. அராபிக் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாலையும் இருக்கும், நார்த் ஆஃப்ரிக்காலையும் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு கண்டினியூம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ரிலீஜன் பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரிக்காவில் 2 முக்கியமான ரிலீஜன், கிறிஸ்டியானிட்டி, இன்னொன்று இஸ்லாம். அது இல்லாமல் ட்ரைபல் ரிலீஜன்ஸும் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்காவை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா தான் மோஸ்ட் பேக்வேர்டு கான்டினென்ட் இன் த வேர்ல்டு ஆஸ் அ ஹோல். ஓகேவா? ஆஃப்ரிக்காவில் ஒரு டெவலப்டு கண்ட்ரி கூட இல்லை, எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான். ஆனால் இந்த கண்ட்ரிஸ்குள்ளேயே ஒரு சில நாடுகள் ரிலேட்டிவாக கொஞ்சம் பெட்டராக இருக்குது. உதாரணத்துக்கு மொரிஷியஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, அல்ஜீரியா, ஈஜிப்ட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நாடுகளில் பல நாடுகள் ரொம்ப பின்தங்கி இருக்குது. இதை நம்ம எல்டிசிஸ்ன்னு சொல்லுவோம், லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப்பிங் கண்ட்ரிஸில் ரொம்ப பின்தங்கிய நாடுகள். ஓகேவா? ஆஃப்ரிக்காவில் நார்தர்ன் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனை சஹாரன் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. உலகத்திலே பெரிய பாலைவனமான சஹாரா டெசர்ட் அங்கே இருக்குது. இங்கே இருக்கிற நாடுகள் ஓரளவு எக்கனாமிக்காக கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காரணம் என்னன்னா அங்கே ஆயில், கேஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. உதாரணத்துக்கு அல்ஜீரியா, மொராக்கோ, லிபியா இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே, அதாவது ஜியோகிராஃபிக்கலாக சவுத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு பெல்ட் இருக்கும், அதை சஹெல்னு சொல்லுவாங்க. உலகத்திலே எக்கனாமிக்காக ரொம்ப பேக்வர்டாக இருக்க ரீஜன் இந்த சஹெல் ரீஜன் தான். மௌரிட்டானியா, மாலி, நீஜர், நைஜீரியா இந்த நாடுகள்லாம் இந்த சஹெல் ரீஜனில் வரும். எக்கனாமிக்காக ரொம்ப பேக்வர்டாக இருக்கும், பாவர்ட்டி இருக்கும், டிசீஸ் இருக்கும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்காது, பல குழந்தைகள் சின்ன வயசில் இறந்துருவாங்க. அது இல்லாமல் போர், வன்முறை இதெல்லாம் அங்கே அதிகமாக இருக்கும். சஹாரன் ஆஃப்ரிக்காவுக்கு டவுன் சவுத் இருக்கிற அந்த ரீஜனை சப் சஹாரன் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறோம் ஒட்டுமொத்தமாக. அது இல்லாமல் அந்த சப் சஹாரன் ஆஃப்ரிக்காலேயே நார்தர்ன் மோஸ்ட் ரீஜன் தான் சஹெல். சஹாரன் ஆஃப்ரிக்கா அடுத்தது வர்றது சஹெல். சஹரோடு சேர்ந்து சஹாராக்கு கீழே இருக்கிறது, அதாவது சவுத்தில் இருக்கிறது சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஆஃப்ரிக்காவில் பரப்பளவில் பெரிய நாடுகள் எங்கே இருக்கும்னா நார்தர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கும். சூடான், லிபியா, அல்ஜீரியா, ஈஜிப்ட் இதெல்லாம் சொல்லலாம். ஒரு காலத்தில் சூடான் தான் பெரிய நாடாக இருந்தது, அதுக்கப்புறம் 2ஆக உடஞ்சிடுச்சு. சென்ட்ரல் ரீஜனில் இருக்கக்கூடிய பெரிய நாடு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, டிஆர்சி. இதுக்கு முன்னாடி இதை ஜயர் அப்படின்னு நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஜனத்தொகையில் அதிகமான நாடுகளும் இருக்குது. உதாரணத்துக்கு நைஜீரியா, ஈஜிப்ட் இதெல்லாம் சொல்லலாம். அது இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் வெல்தியாக இருக்கக்கூடிய நாடுகளும் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. உதாரணத்துக்கு ஈஜிப்ட், மொரிஷியஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஷீஷல்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா, ஷீஷல்ஸ், மொரிஷியஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போதே பெட்டராக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா, அல்ஜீரியா, லிபியா, மொரிஷியஸுடைய பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் இந்தியாவோட அதிகம். ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போதே சில நாடுகள் ஆஃப்ரிக்காவில் ரிலேட்டிவாக டெவலப்டாக இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆஃப்ரிக்காவில் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. எப்படி சென்ட்ரல் ஏஷியாவில் நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது நம்ம படித்தோமோ, அதே போல் ஆஃப்ரிக்காவும் பேரடைஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். கோல், ஆயில், கேஸ், காப்பர், டங்ஸ்டன், லெட், ஜிங்க், யுரேனியம், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், பலாடியம், டான்டலம் நிறைய இருக்குது. ரேர் எர்த்தும் இருக்குது. அப்போது இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்னாலே இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்குது. ஆயில், கேஸ் ரஷ்யாவில், ஆஃப்ரிக்காவில் மெயினாக எங்கே இருக்குன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, சஹாரன் ரீஜனில் இருக்கும். அல்ஜீரியா, லிபியா போன்ற நாடுகளில் இந்த ஆயில் ரிசோர்ஸஸ் அதிகம். ஈஜிப்ட், சூடான் இந்த நாடுகள்லையும் ஆயில் இருக்குது. அது இல்லாமல் மற்ற நாடுகளில் நான் சொன்னது போல் இந்த கோல், யுரேனியம், காப்பர் இந்த மாதிரி ரிசோர்ஸும் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வெரி ரிச் இன் டைமண்ட்ஸ், கோல்டு அண்ட் பிளாட்டினம். இந்த மாதிரி பல மினரல்ஸை ஆஃப்ரிக்காவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டேப் பண்ணால் ஆஃப்ரிக்காவை நம்ம அதிகமாக டெவலப் பண்ணலாம். இந்தியாவுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த முக்கியமான மினரல்ஸை ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்கலாம். இந்தியா ஒரு எனர்ஜி ஹங்கிரி கண்ட்ரி. நமக்கு இந்த காப்பர், ஆயில், கோல், யுரேனியம் இதெல்லாம் தேவை. ஸோ நாம் என்ன பண்ணோம்னா ஆஃப்ரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு
நாம் ஹெல்ப் பண்ணோம். அதே நேரத்தில் இன் ரிட்டர்ன் நாம் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன், இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஆப்பிரிக்காவில் அதிகமாகவே இருக்குது. சரி, இப்போ ஆப்பிரிக்காவுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிரிக்கா கல்ச்சரலாக ரொம்ப ரிச் அப்படின்றத நாம் பார்த்தோம். ஆனாலும் அன்ஃபார்ச்சுனேட்டாக மாடர்ன் பீரியடில் ஆப்பிரிக்கா இம்பீரியலிசம் கீழே வந்துடுது, ஏகாதிபத்தியம் கீழே வந்துடுது. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு காலனியாக மாறிடுது. அப்போ அந்த காலனி ஆதிக்கத்தை நம்மளால் மாடர்ன் பீரியடில் பார்க்க முடியுது. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், போர்ச்சுகல், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, இந்த மாதிரி நாடுகள் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கிறாங்க. அப்போ ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டே ஒரு காலனியாக செயல்பட ஆரம்பிக்குது. நார்தன் ஆப்பிரிக்காவில் இருந்த நிறைய நாடுகள் மெயினாக ஃப்ரெஞ்ச் இம்பீரியலிசம் கீழே இருந்தாங்க. அப்படியே நீங்கள் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் வந்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டலி, பிரிட்டன், இந்த நாடுகள்லாம் ஆதிக்கம் செலுத்தினாங்க. போர்ச்சுகலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டச் பீப்புள் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஆப்பிரிக்காவில் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. அப்போது பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆப்பிரிக்காவை தன் வசம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவை அவங்க பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, காலனியாக யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் அங்கேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாமல் ஆப்பிரிக்கன் பீப்புளை ஸ்லேவாக யூஸ் பண்ணுறாங்க, அடிமைகளாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஆப்பிரிக்கன் பீப்புளை கொண்டு போவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னுடைய மற்ற காலனிஸ் இருக்கும், அங்கே நிறைய பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கும், அங்கே போய் இவங்களை வேலை செய்ய வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து நிறைய மக்களை கொண்டு போய் சென்ட்ரல் அமெரிக்காவில் அவங்க வேலை செய்ய வச்சாங்க. நிறைய பேரை யூரோப்புக்கும் கொண்டு போனாங்க. இந்த மாதிரி ஆப்பிரிக்காவை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி சிஸ்டம் தான் இந்தியாவிலையும் அந்த காலத்தில் நம்மளால் கவனிக்க முடியுது. அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து ஆப்பிரிக்காவில் விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிஸ்டம் தான் நம்ம கொலோனியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓவரால் கண்ட்ரோலை இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்பிரிக்கா ட்ராவல் ஆகிட்டு வருது. இந்த நேரத்தில் ஆப்பிரிக்காவில் இருக்க மக்கள் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆதிக்கம் நமக்கு சரியானது கிடையாது, நமக்குன்னு இறையாண்மை தேவை அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஆப்பிரிக்காவில் ஸ்லோவாக இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஆனால் லாட்டின் அமெரிக்கா மாதிரி இந்த ஆப்பிரிக்க மக்களால் நேரடியாக அந்த யூரோப்பியன் பவர்ஸை எதிர்த்து சண்டை போட முடியல. ரைட்டா? இந்த நேரத்தில் இரண்டாம் உலக போர் வருது, செகண்ட் வேர்ல்டு வார் வருது. செகண்ட் வேர்ல்டு வாரில் ரெண்டு முக்கியமான குரூப்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. ஒன்று அலைடு பவர்ஸ், இன்னொன்று ஆக்சிஸ் பவர்ஸ். அலைடு பவர்ஸில் இருக்க முக்கியமான லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூஎஸ்எஸ்ஆர், பிரிட்டன். அது இல்லாமல் இந்த சைடில் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்காங்க. இந்த பக்கம் ஆக்சிஸ் பவர்ஸில் முக்கியமான லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஜப்பான், இட்டலி. இப்போ இந்த முக்கியமான பவர்ஸ் ஆக்சிஸ்லேயும் சரி அலைட்லேயும் சரி ஆல்ரெடி ஆப்பிரிக்கா மேலே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இரண்டாம் உலக போர் வருது. அப்போது இரண்டாம் உலக போரில் சண்டை போடும்போது இந்த ரெண்டு சைடும் ஆப்பிரிக்காவில் தங்களுக்கு கூடிய பொசிஷன்ஸை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்டிமேட்டாக செகண்ட் வேர்ல்டு வாரை அலைடு பவர்ஸ் வின் பண்ணுறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டேர்னிங் பாயிண்ட் வருது. நிறைய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராசஸை டீகொலனைசேஷன் சொல்லுவாங்க. ஏற்கனவே இருந்த அந்த பீரியட் கொலனைசேஷன், காலனி ஆதிக்கம், பெரிய நாட்டு கீழே ஒரு சிறிய நாடு இருக்கிறது. 1945 அப்புறம் ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்குது. காலனி சிஸ்டம்லேருந்து வெளியே வராங்க, இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க, அவங்களுடைய இறையாண்மையை அவங்க நிலைநாட்டுறாங்க. இதுதான் டீகொலனைசேஷன். நம்முடைய நாடு இந்தியாவுமே 1945 அப்புறம் தான் கொலனைஸ் ஆயிடுச்சு, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. இதே அடிப்படையில் பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸும் ஏகாதிபத்தியத்திலிருந்து வெளியே வராங்க. ஆனாலும் நிறைய நாடுகள் தொடர்ந்து ஏகாதிபத்தியத்துக்கு கீழேயே இருக்கு. அது இல்லாமல் 1945 அப்புறம் இந்த உலகத்தில் ரெண்டு நாடுகள் வல்லரசாக உருவாகுது, சூப்பர் பவர்ஸாக உருவாகுது. ஒன்று அமெரிக்கா, யூஎஸ்ஏ, இன்னொன்று சோவியத் யூனியன், யூஎஸ்எஸ்ஆர். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய போட்டி. இதுதான் பனிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டு வார் இங்கிலீஷில். 1945 ஆரம்பித்து 1991 வரைக்கும். 1945 அப்புறம் ஏற்கனவே இருந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தொடர்ந்து ஆப்பிரிக்கா மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், அதான் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்களே, எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறாங்க?
எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா இன்டைரக்டாக செலுத்துகிறாங்க. இந்த கான்செப்டை நியோ இம்பீரியலிசம்னு சொல்லுவாங்க. இதே பாணியில் இந்த 2 சூப்பர் பவர்ஸ் இருக்குது பாருங்கள், யூஎஸ்ஏ யூஎஸ்எஸ்ஆர், அவங்களுடைய ஆதிக்கமும் இப்போது ஆப்பிரிக்காவுக்குள்ளே மெயினாக வருது. அப்போது இந்த 2 சூப்பர் பவர்ஸுடைய நியோ இம்பீரியலிசம் கீழேயும் ஆப்பிரிக்கா போயிடுது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுதந்திரம் வந்துருச்சு, சொந்தமாக லீடர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் இன்டைரக்டாக இந்த லீடர்ஸையும் அந்த கவர்மெண்ட்ஸையும் இந்த பெரிய நாடுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இப்போது யூஎஸ்ஏ யூஎஸ்எஸ்ஆர் 2 நாடுகளும் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் சண்டை போடுறாங்க. இந்த கோல்டு வார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ யூஎஸ்எஸ்ஆர் டைரெக்டாக சண்டை போட்டது கிடையாது, மறைமுகமாக சண்டை போடுவாங்க. இதுதான் ப்ராக்சி வார்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய விரோதத்தை இன்னொரு நாட்டில் போய் சண்டை போட்டு அதை தீர்த்துப்பாங்க. இதுதான் ஆப்பிரிக்காவில் நடக்குது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்குள்ளேயே நிறைய விரோதம் இருந்தது. அப்போது இந்த நாடுகளை தூண்டி விட்டு இந்த 2 சூப்பர் பவர்ஸும் ப்ராக்சி வார்ஸ் நடத்துகிறாங்க. இந்த அடிப்படையில் ஆப்பிரிக்காவில் நிறைய ப்ராக்சி வார்ஸ் நடந்தது. காங்கோ கிரைசிஸ், அங்கோலன் வார், எத்தியோப்பியன் வார், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அல்டிமேட்டாக இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா இந்த ஆப்பிரிக்க மக்கள் தான். அதே நேரத்தில் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் எந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் அமைதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஸ் ஆட்சிக்கு வராங்க, சர்வாதிகார ஆட்சியாளர்கள். இதில் நிறைய பேர் மிலிட்ரி ரூலர்ஸாகவும் இருப்பாங்க. இவங்க இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸை ஆட்சி பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ராங் ரூல் அங்கே இருக்குது, அயன் ஹேண்டோட ரூல் பண்ணுறாங்க. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் டெமோக்ரஸி இருக்காது, ரைட்ஸ் இருக்காது. அது இல்லாமல் இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா வன்முறை இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரூலர்ஸ் அங்கே வராங்க. இதில் சில ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவோட அலைன் ஆகுறாங்க, சில பேர் சோவியத் யூனியனோட அலைன் ஆகுறாங்க. கோல்டு வார் பீரியடில் வெஸ்டர்ன் பிளாக்னுடைய லீடர் அமெரிக்கா, ஈஸ்டர்ன் பிளாக்னுடைய லீடர் சோவியத் யூனியன். இப்போ இந்த வல்லரசுகளுக்கு க்ளோஸாக போயிட்டோன்னா நமக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த அலைன்மெண்ட்டை ஆப்பிரிக்காலையும் நம்மளால் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு யுகாண்டாவில் இருந்த ஒரு லீடர் இடி அமீன், அவர் சோவியத் யூனியனோட நல்லா க்ளோஸாக இருந்தார். காங்கோ, இது ஒரு பெரிய நாடு, இதுக்கு முன்னாடி இது ஜயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்த ஒரு லீடர் மொபூட்டோ. இந்த மொபூட்டோ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வெஸ்டர்ன் பிளாக்கோட க்ளோஸாக இருக்கார். இப்படி ஒரு நிலை இருக்குது. இந்த நிலையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வல்லரசுகள் அந்த ஆப்பிரிக்க நாடுகளை தூண்டி சண்டை போட வைக்கிறாங்க. இதில் நிறைய மக்கள் அங்கே அழிஞ்சு போயிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த போர்கள் நடக்கும்போதே சில ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸும் நடக்குது, சில பாசிட்டிவான விஷயங்களும் நடக்குது. உதாரணத்துக்கு அந்த ரூலர் ஒரு சர்வாதிகாரியாக இருப்பார், அவரை மக்கள் விரும்ப மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு புரட்சி அமைப்பு சண்டை போடும். இந்த வார் முடியும் போது அந்த புரட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும், அப்போ டெமோக்ரஸி வரும். இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கியூபா போன்ற நாடுகள் சோவியத் யூனியனோட சேர்ந்து இந்த மாதிரி சில ரெவல்யூஷனரி குரூப்ஸை பவருக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு அங்கோலா போன்ற நாடுகளை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் ஒரு முக்கியமான யங் லீடர் வர்றாரு. அவருடைய பேர் பேட்ரிஸ் லுமம்பா, காங்கோ நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி அதனுடைய பேர் ஜயர். இந்த பேட்ரிஸ் லுமம்பா என்ன பண்ணுறாருன்னா ஆப்பிரிக்காவை யுனைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆப்பிரிக்காவில் நிறைய பிரச்சனை இருக்குது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை, நியோ இம்பீரியலிசம் கீழே இருக்கும், நமக்குன்னு உண்மையான சுதந்திரம் இல்லை, நாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஆப்பிரிக்கன் நேஷனலிசம் தேவை, நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஆப்பிரிக்க நாடுகளை ஒன்று சேர்க்க நினைக்கிறாரு. இதுக்கு மெயினாக யார் எதிரியாக இருக்காருன்னா அமெரிக்கா. இவர் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை ஒன்று சேர்த்துட்டாருன்னா நம்முடைய அரசியல் அங்கே பண்ண முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பேட்ரிஸ் லுமம்பாவை எலிமினேட் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு லீடரை சாகடிக்க மாட்டாங்க, அந்த நாடுகளுக்குள்ளே இருக்க இன்னொரு குரூப்போ இல்லை அங்கே இருக்க ஒரு ரூலரையோ வச்சு அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸை எலிமினேட் பண்ணுவாங்க. இந்த அடிப்படையில் பேட்ரிஸ் லுமம்பாவை அவங்க கொண்டுடுறாங்க. இதில் கண்டிப்பாக அமெரிக்காவுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. அப்போது ஒரு யங் லீடர் ஆப்பிரிக்காவை யுனைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, சக்தி வாய்ந்த ஒரு ரீஜனை மாற்றணும்னு நினைக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து இந்த ஸ்டார்டிங் பீரியட்லேயே எலிமினேட் பண்ணப்படுறாரு. பேட்ரிஸ் லுமம்பா என்ன சாதிக்கணும்னு நினச்சாரோ அதை பல ஆண்டுகள் கழிச்சு நெல்சன் மண்டேலா சாதிச்சார். ஆப்பிரிக்காவை அவர் யுனைட் பண்ணுறார். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பற்றி நம்ம எல்லாருமே பேசுவோம். இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு பெரிய விரோதம் இருக்குது. ஆனால் இந்த விரோதத்தை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மத்தியில் இதை விட பெரிய விரோதம் இருக்குது. இதை நம்ம நிறைய பேர் லேர்ன் பண்ணுறதில்ல. மெயினாக ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் நிறைய ஸ்ட்ராங் கண்ட்ரிஸ் இருந்துச்சு. எத்தியோப்பியா, டான்சானியா, யுகாண்டா, கென்யா, இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் மிலிட்ரி பவர்ஸாக இருந்தாங்க. எத்தியோப்பியா ரொம்ப ஸ்ட்ராங் மிலிட்ரி பவர் இருந்துச்சு அந்த காலத்தில். இந்த நாடுகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தங்க சண்டை போட்டாங்க, நிறைய பேர் இதில் இறந்தாங்க. பெரிய விரோதம் இருந்துச்சு, ஜென்ம விரோதம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையிலையும் ஆஃப்ரிக்கா இருந்தது. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு நடுவுலையே ஹெவி ஃபைட்டிங்கை நம்மளால் கவனிக்க முடிஞ்சது. 1963 ஆஃப்ரிக்காவில் ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதனுடைய பேர் OAU, ஆர்கனைசேஷன் ஃபார் ஆஃப்ரிக்கன் யூனிட்டி. ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையே ஒற்றுமை தேவை அப்படின்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்கனைசேஷன். இது 2002 ஆப்பிரிக்கன் யூனியன் AU அப்படின்ற அமைப்பாக உருமாறுது. இன்னைக்கு தெரியல, ஆப்பிரிக்கன் யூனியன் தான் த பிரின்சிபல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். சொல்லப்போனால் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து ஏஷியா நிறைய லேர்ன் பண்ணணும். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஏஷியாவோட பேக்வேர்டு இல்லையா, பின்தங்கி இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சண்டை அங்கே நம்மளால் கவனிக்க முடியுது. ஆனாலும் இதெல்லாம் தாண்டி ஒற்றுமையாகவும் இருக்காங்க. எது கீழே? ஆஃப்ரிக்கன் யூனியன் ஆர்கனைசேஷன் கீழே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் சொன்னது போல் இந்தியா பாகிஸ்தான் விரோதம் மாதிரியே அங்கேயும் விரோதம் இருந்தது. சொல்லப்போனால் இதை விட பெரிய விரோதம் அங்கே இருந்தது. ஆனாலும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க AU கீழே. ஆனால் ஏஷியாவுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை ஒட்டு மொத்தமாக. யூரோப்புக்கு இருக்குது, யூரோப்பியன் யூனியன் இருக்குது. அதே போல் நார்த் அமெரிக்காவுக்கும் இருக்குது, ஆஃப்ரிக்காவுக்கும் இருக்குது, ஏஷியாவுக்கு இல்லை. அப்போ ஏஷியா ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து நிறையா லெசன்ஸ் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ரீசண்டாக அஜெண்டா 2063 அப்படின்ற ஒரு டார்கெட் கீழே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அஜெண்டா 2063 என்னன்னா 2063 ஆண்டுக்குள்ளே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடணும். அது இல்லாமல் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் நல்லா இன்டெகிரேட் ஆகிடணும். இதுதான் இந்த டார்கெட். அது இல்லாமல் 2018 ஆஃப்ரிக்கன் காண்டினென்டல் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்ற ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மத்தியில் கோஆப்ரேஷன் இருக்குது. ஆஃப்ரிக்காவில் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு டெவலப்டு கண்ட்ரி கூட இல்லை, எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான். இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸில் ஒரு சில கண்ட்ரிஸ் கொஞ்சம் ரிலேட்டிவாக கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். உதாரணத்துக்கு மொரிஷியஸ், சீஷல்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள். அது இல்லாமல் நிறைய நாடுகள் ரொம்ப பின்தங்கி இருக்குது. இதை நம்ம LDCஸ்னு சொல்கிறோம், லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஆஃப்ரிக்காவில் பெரிய நாடுகள் சைஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நார்தன் ஆஃப்ரிக்காவில் இருக்கும். சூடான், அல்ஜீரியா, லிபியா, ஈஜிப்ட் போன்ற நாடுகள். சென்ட்ரல் ரீஜனில் ஒரு பெரிய நாடு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, DRC. இந்த சஹாரன் ரீஜன் இருக்கு இல்லையா, நார்தன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, இந்த ரீஜன் கொஞ்சம் வெல்த்தி. காரணம் என்னென்னா அங்கே ஆயில் அண்ட் கேஸ் அதிகம். அல்ஜீரியா, லிபியா, மொராக்கோ, ஈஜிப்ட் போன்ற நாடுகள்லாம் இந்த ஆயிலை விற்பனை பண்ணி அதில் அவங்க கொஞ்சம் வெல்த்தியாக இருக்காங்க. இந்த சஹாரன் ரீஜனுக்கு கீழே, அதாவது சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சப் சஹாரன் ஆஃப்ரிக்கான்னு நம்ம சொல்கிறோம். இந்த சப் சஹாரன் ஆஃப்ரிக்காலேயே இமிடியட்டாக சஹாரன் ஆஃப்ரிக்காவுக்கு சவுத்தில் இருக்கிறது, அதாவது இமிடியட் சவுத்தில் இருக்க ஒரு பெல்ட்டை நம்ம சஹெல்னு சொல்கிறோம். உலகத்திலே மோஸ்ட் பேக்வர்ட் ரீஜன் இந்த சஹெல் தான். மாலி, மௌரிட்டானியா, பர்கினா ஃபாசோ, நீஜர், நைஜீரியா போன்ற நாடுகள் இந்த பெல்ட்டில் தான் இருக்கும். இங்கே வறுமை இருக்கும், டிசீஸ் இருக்கும், எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இருக்கும். நிறைய சில்ட்ரன் 5 இயர்ஸ்க்குள்ளே இறந்து போயிடுவாங்க. அது இல்லாமல் நிறைய வைலன்ஸ், ஃபைட்டிங் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு இடம். மோஸ்ட் பேக்வர்டு பெல்ட் இந்த வேர்ல்டு எதுனா இந்த சஹெல் ரீஜன் தான். ஆனாலும் நான் சொன்னது போல் ஒரு சில நாடுகள் கொஞ்சம் வெல்தியாகவே இங்கே இருக்குது. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், சவுத் ஆஃப்ரிக்கா, மொரிஷியஸ், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்கலாக சவுத் ஆஃப்ரிக்கா பெட்டர். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவை விட பெட்டராக இருக்குது. பிரிக்ஸ் அமைப்பில் ஒரு மெம்பர் சவுத் ஆஃப்ரிக்கா, நான் அலைன்டு மூமெண்ட்டில் ஒரு மெம்பர் சவுத் ஆஃப்ரிக்கா, G20 ஒரு மெம்பர் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நியூக்ளியர் பாமை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேயும் ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கி வச்சுருந்துச்சு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிகமாக இருக்குது. அடுத்த நாடு ஈஜிப்ட். ஈஜிப்ட் கல்ச்சரலாக ரொம்பவே முக்கியம். அரேப் கண்ட்ரி, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அரேப் கண்ட்ரி. அது பக்கத்தில் வெஸ்ட் ஏஷியா இருக்கும். ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் ஒரு பிரிட்ஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஜிப்ட். சுயஸ் கெனால் அப்படின்ற ஒரு முக்கியமான இடம் இந்த ஈஜிப்டில் இருக்குது. கல்ச்சுரலி ரொம்பவே ரிச் கண்ட்ரி இந்த ஈஜிப்ட்.
ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சோவியத் யூனியனோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான மிலிட்ரி பார்ட்னராகவும் ஈஜிப்ட் செயல்பட்டிருக்காங்க. மொரிஷியஸ் ஆப்பிரிக்காக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிச் கண்ட்ரி, அதாவது ரிலேட்டிவ்லி ரிச். இது வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் இந்தியன் ஓஷனில் இருக்கும். அது இல்லாமல் ஷீஷல்ஸ்ன்ற இன்னொரு ஐலாண்டும் இந்தியன் ஓஷனில் இருக்குது, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. இதுவும் ரிலேட்டிவ்லி ரிச். ஆப்பிரிக்காவினுடைய சிக்னிஃபிகன்ஸை நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆப்பிரிக்காவுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத ப்ரீஃபாக பார்த்துடலாம். எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் ஒரு சேலஞ்ச். அது இல்லாமல் இன்சர்ஜென்சி, வைலன்ஸ், டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஆப்பிரிக்காவில் நம்மளால் பார்க்க முடியும். நிறைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் டெரரிஸ்ட் குரூப்ஸ் ஆப்பிரிக்காவில் இருக்குது. வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டெரரிஸ்ட் குரூப்ஸான அல்கெய்தா, ISIS இதெல்லாம் ஆப்பிரிக்காலையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அல்கெய்தாக்கு ஆப்பிரிக்காவில் சில பிரான்ச்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அல் ஷபாப், இது சொமாலியா போன்ற நாடுகளில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நார்தன் ஆப்பிரிக்காவில் அல்கெய்தா ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க, அதனுடைய பேர் AQIM. ஸோ இந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க டெரர் குரூப்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸை ஆப்பிரிக்காலையும் உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நார்தன் ஹாஃப் ஆஃப் ஆப்பிரிக்காவில் நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க. இதில் நிறைய குரூப்ஸ் எந்த ரிலீஜனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா இஸ்லாம். டெரரிசம்க்கு எந்த ரிலீஜனும் காரணம் கிடையாது. அந்த ரிலீஜனை தங்களுடைய பவருக்காக மிஸ்யூஸ் பண்ணுற பீப்புளால் தான் டெரரிசம் உருவாகுது. அதே போல் கிறிஸ்டியானிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுற சில டெரரிஸ்ட் குரூப்ஸும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. இதுக்கு உதாரணம் லார்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்மி அப்படின்ற ஒரு குரூப். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ட்ரைபல் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியும் நிறைய வைலன்ஸ் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு. ஸோ 3 ஐடென்டிட்டி இருக்குது. ஒன்று கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி, இன்னொன்று இஸ்லாமிக் ஐடென்டிட்டி, மூணாவது ட்ரைபல் ஐடென்டிட்டி. 1994 ருவாண்டா நாட்டில் ஒரு பெரிய ஜெனோசைடு நடந்தது. 5 லட்சம் பேர் செத்து போனாங்க. யார் சண்டை போட்டாங்க பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் சண்டை போட்டாங்க. டுட்சி அப்படின்ற இன மக்கள், இன்னொன்று ஹுட்டுன்ற இன மக்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய இன்வால்மெண்ட் இருந்துச்சு. மெயினாக ஃப்ரான்ஸுடைய இன்வால்மெண்ட் இருந்துச்சு. இந்த 2 மக்களும் அடித்து சண்டை போட்டு 5 லட்சம் பேர் செத்துட்டாங்க. இது ஒரு பெரிய வைலன்ஸ் ஆப்பிரிக்கன் ஹிஸ்ட்ரியில். இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா தான் கொஞ்சம் இந்த பயங்கரவாதத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த ரீஜன்லேயும் அல்கெய்தா, ISIS போன்ற அமைப்புகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. இனி தேதியில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் இது. இது இல்லாமல் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி ஒரு முக்கியமான சேலஞ்ச். ஒரு கவர்மெண்ட் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர்மெண்ட் வந்துடும். இது ஒரு சேலஞ்ச். காரணம் என்னென்னா அந்த ரூலர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் எலெக்ட் ஆகக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை ஃபோர்ஸபுளாக ரிமூவ் பண்ணிவிட்டு மிலிட்ரி ரூலர்ஸ் ஆட்சி எடுத்துருவாங்க. இதை வந்து கூ அப்படின்னு சொல்லுவாங்க, கூ டி டா. உதாரணத்துக்கு ரீசெண்டாக சூடான் நாட்டில் ஒரு மிலிட்ரி கூ நடந்தது. இனி தேதியில் இராணுவம் தான் அதை ஆட்சி பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது அந்த இராணுவத்துக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் குரூப் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸும் ஆப்பிரிக்காவில் நம்மளால் கவனிக்க முடியும். அது இல்லாமல் நிறைய நாடுகளில் சிவில் வார் நடக்கும். சிவில் வார் அப்படின்றது உள்நாட்டு போர். இனி தேதியில் சூடானில் நடக்கிறது சிவில் வார். இன்சர்ஜென்சிஸும் ஆப்பிரிக்காவில் நம்மளால் கவனிக்க முடியும். இன்சர்ஜென்சின்றது கிளர்ச்சி. ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப் என்ன பண்ணணும்னா அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடும். ஸோ முக்கியமான சேலஞ்சஸை நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். இந்தியன் ஓஷன் ரீஜன், இதில் ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸை செலுத்தக்கூடிய கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா க்ளோஸ் டு இந்தியன் ஓஷன். ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள். ஆஃப்ரிக்கானுடைய ஈஸ்டர்ன் பார்ட்டில் இந்த ரைனோசரஸ் ஹார்ன் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் நிறைய நாடுகள் இருக்குது. சோமாலியா, எத்தியோப்பியா, எரிட்ரியா, கென்யா போன்ற நாடுகள். இந்த நாடுகள் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு க்ளோஸாக இருக்கும். அப்போது இந்தியாவையும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவும் இணைக்கக்கூடிய அந்த சமுதிரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். ஓகேவா? நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஏற்கனவே இந்தியாவோட சேர்ந்து இந்தியன் ஓஷனில் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சீஷல்ஸ், மொரிஷியஸ், மடகாஸ்கர், இந்த 3 ஐலண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இந்தியா கோஸ்டல் சர்வைலன்ஸ் ரேடர் CSR அப்படின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. CSR அப்படின்றது ஒரு மிலிட்ரி பேஸ் கிடையாது. இதில் வந்து ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிமோட் சென்சிங் டிவைசஸை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக. இந்தியன் ஓஷன் ரீஜனில்
எந்த ஒரு பயங்கரவாதமும் இருக்கக்கூடாது. நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இங்கே சேலஞ்ச் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இந்த பைரட்ஸ் இவங்ககிட்ட இருந்தும் ஆபத்து இருக்கக்கூடாது. அது இல்லாமல் மற்ற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அந்த நாடும் இந்த ரீஜனில் எதுவும் தவறான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடாது. இதை செக் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த கோஸ்டல் சர்வைலன்ஸ் ரேடர்ஸ். இப்போ இந்தியா ஆஃப்ரிக்கா மத்தியில் இருக்கிறது இந்த இந்தியன் ஓஷன் அப்படின்ற ஒரு பிரிட்ஜ். ரீசண்டாக இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஆஃப்ரிக்காவில் ஏஏஜிசி ஆஃப்ரிக்கா ஏஷியா குரோத் காரிடர் அப்படின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை நாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே சைனா பிஆர்ஐ அப்படின்ற ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை ஆஃப்ரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரோடு, ரயில்வேஸ், பவர் பிளான்ஸ் இதெல்லாம் பில்டு பண்ணுறாங்க. இந்த பிஆர்ஐ ப்ராஜெக்டுக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இப்போ இந்தியாவும் ஜப்பானும் ஆஃப்ரிக்காவில் நாம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஆஃப்ரிக்காவில் நிறைய ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஆஃப்ரிக்காவில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்தியா ஆஃப்ரிக்காவுக்கு லீடர்ஷிப் கொடுக்கலாம். 1945 அப்புறம் நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இந்தியாவோட நான் அலைன்டு மூமெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. இந்தியாவை ஒரு கெய்டாக, லீடராக, ஃபிலாசபராக பார்த்தாங்க. ஆஃப்ரிக்காவில் நடந்த நிறைய பிரச்சனைகளுக்கு இந்தியா ஏற்கனவே குரல் கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு அங்கே இருந்த அப்பார்த்தைடு சிஸ்டம்க்கு எதிராக நாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணோம். அங்கே நடந்த போர்களுக்கு எதிராக நாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணோம். ஆஃப்ரிக்காவில் இருக்க நிறைய லீஸ்ட் டெவலப் கண்ட்ரீஸ்க்கு நாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு இந்தியா ஆஃப்ரிக்காக்கிட்டே ஒரு நல்ல உறவு இருக்குது. இனி தேவையான நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இந்தியா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த டெவலப்பிங் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இதுக்கு இந்தியா ஒரு லீடராக செயல்படணும் அப்படின்னு நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் விரும்புகிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியா மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.